ஹாய், ஐம் சுஜிதா. தனராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டீசர் வந்து சைரன்ல இருந்து பார்க்க போறோம். அதுல வந்து ஹீரோவா நடிச்சிருக்கிறது நம்ம ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ். ஜெயம் ரவியோட மூவி எல்லாம் பத்தி சொல்லணும்னா வார்த்தையே இல்லை. தனி ஒருவன் நல்லா நடிச்சிருப்பாங்க, சூப்பரா இருக்கும் படம். அதாவது படத்துக்கு ஏத்த கேரக்டர், அந்த கேரக்டருக்கு ஏத்த ஆளுன்னா ஜெயம் ரவின்ற மாதிரி கரெக்டா இருக்கும் அந்த மூவில. பேராண்மை படத்துலன்னா சொல்ல முடியாது. என்னடா அது கோமணத்தோட வராருன்னா சூப்பரா இருந்துச்சு அவங்க நடிச்ச. அது வந்து நல்ல ஒரு ஃபேமஸான ஆக்டர். கோமணத்தோட பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி என்னடா அவர் கோமணம் கட்டி இருக்காருன்னு போது கடைசியில அந்த கிராமத்துல வாழ்ற பழங்குடியினர், அந்த பழங்குடியினர்ல இருந்து ஒருத்தர் போலீஸ் ஆகுறாரு. அந்த போலீஸ் கெட்டப்ல இருக்கிறது போது அங்க வேற கதை ஸ்டோரி காட்டுறாங்க. இங்க கிராமத்துக்கு வந்தாக்கா இவங்க மக்களோட கலந்துருக்கும் போது இவங்கள மாதிரி காட்டுறாங்க. சூப்பரா நடிச்சிருந்தாரு ஜெயம். ஜெயம் சூப்பரா இருக்கும். கொலுசுக்காக இதுன்றது, ட்ரெயின்ல சாரி எழுதுறது, ரொம்ப ஒல்லியா இருப்பாங்கல்ல. அது ஃபர்ஸ்ட் படம்ல, ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால. ஆனா இருந்தாலும் செம்ம ஹிட், சரியான லவ் ஸ்டோரி, செம்ம ஹிட். மொட்டு வில்லன் அதுல ஒரு பாஷை வேற, இட்ல பாஷை பேசுறது வேற. நிறைய கேஸ்ல டாக்டர் சொல்றது அவ்வளவுதான். 5 நிமிஷம் முன்னாடி கூட்டு வந்திருந்தா பேஷண்ட்டை காப்பாத்திருக்கலாம். ஆமா, இது நிறைய பேர் சொல்றாங்க 5 நிமிஷத்துல கொண்டு வந்திருந்தா பேஷண்ட்டை காப்பாத்தலான்னு. 5 நிமிஷம் ஜெயம் ரவி அதெல்லாம் ஜெயம் ரவிக்கு சூப்பரா அமைஞ்சிருந்துருமா. சூப்பர் கேரக்டர் ஜெயம் ரவி. இல்லப்பா வயசான கெட்டப்ல வர்றாரு. போலீஸ் யோகி பாபு அதை பத்தியா இல்லையா? இல்ல, கீர்த்தி சுரேஷ் வந்து போலீஸ், புரியுதா இல்லையா? கீர்த்தி சுரேஷ் வந்து போலீஸ். இவரு எப்படி சொல்றது, ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. கொலகாரம் இருக்கிற வீட்லயா? கீர்த்தி சுரேஷுக்கு வாய் பேச வராதோ, செய்கையில காட்டுறாங்க. விசித்திரமா இருக்கு. நல்லா இருக்குப்பா ஃபைட்லாம். ஜாலியான லவ் ஸ்டோரியும் இருக்கு இதுல. ஊமர்ல பாப்பா ஊம ஜாட காட்டிட்டாங்க. என்னப்பா கொலை பண்ண எத்தனை வாட்டிதான் கொலை பண்றதுன்ற டைலாக் சொல்றது பண்ணியா இல்லையா? நான் சொல்றேன் கூட்டு வந்து கொலை பண்றதுக்கு எவன்டா சொல்றேன். ஓகே, கைதிலே சிறந்த கைதி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா எல்லாரும் எங்க கூட சேர்ந்து. இதுல வந்து 2 லைஃப் இருக்கு ஜெயம் ரவி. ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து லவ் ஸ்டோரியா போய்கிட்டு இருக்கு, புரியுதா? லவ் ஸ்டோரியா நல்லா பியூட்டிஃபுல்லா ஒரு ஒய்ஃப், ஒரு ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுல வில்லன்களால ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதுல ஏதோ ஒரு மர்டர் பண்றாரா என்னன்னு தெரியல. கடைசி வரலையும் வந்து நான் கொலை பண்ணல, கீர்த்தி சுரேஷ் பேசுற விஷயம் இல்லையா, நீ கொலை பண்ணியா இல்லையான்னு நான் சொல்றேன். சொல்லிட்டு ஜெயில் உள்ளே கொண்டுட்டாங்களோ என்னமோ ஒண்ணு சொல்றாரு. சொல்லும் போது யாருடா சொன்னா, யாருடா சொன்னு தள்ளுறது. போலீஸ்னா எவ்வளவு ஒரு ஃபேஸ வந்து டெரரா வச்சுக்கணுமோ அந்த டெரர் ஃபேஸ காட்டியிருக்கு, கீர்த்தி சுரேஷ் காட்டியிருக்காங்க. நல்ல ஒரு காமெடி ஆக்டர் வந்து போலீஸ் ஆக்கி நடுவுல உட்கார வச்சு நல்லா சூப்பரா பேசியிருக்காரு ஆளு. ஆனா ஜெயம் ரவிக்கு வந்து 2 லைஃப். ஒரு லைஃப் வந்து லவ் ஸ்டோரியா போகுது, ஒரு லைஃப்ல வந்து வயசான கெட்டப்ல, அதாவது ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாரு. ஃபுல்லா ஏதோ ஒரு மர்டர்ல ஒரு மாட்டி விட்டாங்க. அந்த லைஃப்குள்ளேயே ஒரு பாதி நகர்ந்து போயிடுது.
கதை அதுல எண்டு என்னன்னு தெரியல, ஓப்பனிங் என்னன்னு தெரியல. இது தியேட்டர்ல பார்த்தாதான் தெரியும். இவங்க மாட்டி விட்ட அந்த இதுல இருந்து இவர் தப்பிச்சு மீண்டும் வெளியில வர்றாரு. அதுல நிறைய ப்ராப்ளம் வருது. அதுல கீர்த்தி சுரேஷ் போலீஸா இன்வால்வ் ஆகுறாங்க. உள்ள புந்து யார் யார் அக்யூஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குதான் அந்த டைலாக். உண்மையான அக்யூஸ்ட் யாரு என்னன்னு தெரியல, பார்த்தாதான் தெரியும். அதுக்குதான் கீர்த்தி சுரேஷ் சொல்றாங்க, அக்யூஸ்ட் யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னு. அதுதான் இந்த படத்துல ஹைலைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பாய். பாய்.